எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏம் ஜெயின் காலேஜோடைய செல்ஃப் ஃபினான்ஸ் ப்ரோக்ராமோட 50th கிராஜுவேஷன் டே செலிப்ரேட் பண்றோம். இதுல கிட்டத்தட்ட 1641 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிகிரி அவார்ட் பண்றோம். போத் யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிகிரி அவார்ட் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா மேஜரா யூஜி ப்ரோக்ராம்ஸ் ஜாஸ்தி. இதுல கிட்டத்தட்ட 40% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸா இருக்கிறாங்க. ரொம்ப அஃபோர்டபுள் எஜுகேஷன் இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் உடைய என்ரோல்மெண்ட் ஜாஸ்தியாவே இருக்கு. நிறைய ப்ரோக்ராம்ஸ் இப்போ நியூ ஏஜ் ப்ரோக்ராம்ஸ் லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிரிமினாலஜி வித் கிரிமினல் ஜஸ்டிஸ் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் வித் ஏஐ, இந்த மாதிரி சைக்காலஜி, இந்த மாதிரி இன்னைக்கு தேவைப்படுற எஜுகேஷன் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் புதுசா வந்த ப்ரோக்ராம் போக பழைய ப்ரோக்ராம்ஸும் இப்ப விஷுவல் கம்யூனிகேஷனா இருக்கட்டும், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸும் இன்டீரியர் டிசைன், இதுலயும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு டிகிரிஸ் சார் கையால வாங்குறாங்க. இதுல முக்கியமா சொல்லணும்னா 3 ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கிறாங்க. இது போக டாப் 10 ரேங்க்ஸ்ல எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் 34 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதுதான் ஸ்பெஷாலிட்டி. இந்த வருஷத்துக்கான புது இனிஷியேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்குபேஷன் சென்டர் இனோவேஷன் செல்லுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த இன்குபேஷன் சென்டர்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கான கிரியேட்டிவிட்டியை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும். இன்ஜினியரிங் காலேஜ்ல மட்டுமே இந்த மாதிரியான இனோவேஷன் இருந்த காலகட்டம் போய் காலேஜ்லயும் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லயும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லயுமே இந்த மாதிரி இனோவேஷன் வரணும், நிறைய பசங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல இன்குபேஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு சார் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க. மங்கள்யான் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட், சந்திரயான், இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சாருடைய தலைமையில பண்ணதுனால சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்கங்கிறதுனால நாங்க சாரை வந்து சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணிருக்கிறோம். சார் இன்னைக்கு ஏஎம்ஜே காலேஜினுடைய அறிவியல் கலைக்கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழா, 50வது பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு ஒரு ஏற்படுத்த வந்திருக்கேன். கல்லூரி வந்து 70 வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டாலும் சென்னையினுடைய மத்திய இடத்துல நிறைய முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு நிறைய பேர் சமுதாயத்துல பெரிய இடங்களுக்கு வந்திருக்காங்க. அந்த வழியில இன்றைக்கு 50வது பட்டமளிப்பு விழா பேசும் பொழுது மாணவர்களுக்கு அதை சுட்டிக்காட்டி, அதுவும் இப்போ காலம் மாறி வரக்கூடிய காலகட்டத்துல இப்ப புதிதாக வரக்கூடிய வாய்ப்புகளும் சவால்களும் என்ன அப்படிங்கிறத முன்னெடுத்து சொல்ல முயற்சி பண்றேன். அதனால இங்க பல துறையிலும் படித்து வந்த மாணவர்கள் எல்லாமே எப்படி வந்து சமுதாயத்துல சேர்ந்து இன்னும் மாறி வரக்கூடிய இதுல வந்து வரக்கூடிய வாய்ப்புகளை எப்படி சரியா பயன்படுத்திக் கொள்ள முடியும், மாறி வரும் காலகட்டங்கள்ல எப்படி அவங்கள தயார்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத நோக்கி அவர்கள் இன்றைய பயணத்தை, ஏன்னா பட்டம் வாங்கி வெளியே போகும் பொழுது இது ஒரு தருணமாக இருக்கும். ஒரு திருமண வாழ்த்து, எப்படி திருமணம் பண்ணி அது மேல அடுத்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இளைஞர் தனியாக இருந்து ஒரு திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கிற மாதிரி பட்டதாரியாக வெளியில போகும்போது அவங்க எப்படி உலகத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்ல முயற்சி பண்ணோம். அதற்கான வழிமுறைகளை கல்லூரி நிர்வாகம் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நம்ம சொல்லும்போது இதை வந்து இன்னும் மாணவர்களுக்கு போய் சேரணும். இன்னைக்கு இந்த கல்லூரியில் பேசினாலும் இந்த கல்லூரியை தாண்டியும் கூட பல மாணவர்கள் இளைஞர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியதை ஊடகம் வழியாக நீங்க வந்து பொழுது அதை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த அளவுக்கு இந்த வளாகத்தை தாண்டி வெளியே போவதற்கான வாய்ப்புகளை நீங்க உருவாக்கிட்டீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சென்ற தலைமுறை இந்த தலைமுறை மாணவர்கள் புதிய விதமான இந்த மாதிரி இது மாணவர்களுடைய வாழ்க்கையை வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது, இதுல அவங்க வந்து நீங்க அவங்க ஒரு அறிவு இல்ல. அதுதான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய அப்பா அம்மா வந்து நான் வந்து இந்த வேலையை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் அப்பாவை பார்த்து எப்படி கத்துக்க வேண்டியது இருக்கு. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, ஏன்னா அவர் செய்யாத நான் செய்ய போறதில்ல, அவர் செய்யறத நான் செய்யலாமோ அப்படிங்கிற எனக்கு ஒரு தூண்டுதல் வரும் இல்லையா. அது மாதிரியான சூழ்நிலை வீடு உருவாக்கக்கூடாது. முதல்ல வந்து அவங்க சிறு வயதுல இருந்து வர்றான் அப்படின்னா அதிகமாக வந்து பார்க்கறது அப்பா அம்மாவை பார்க்கறான். அப்பா அம்மாக்கள்
என்ன பொறுத்தளவுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். அப்ப வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் கூட அந்த பையன் அப்பா அம்மா தான் என்னுடைய இது அப்படிங்கிற மாதிரி நோக்கில பண்ணாங்கன்னா சரியா இருக்கு. ஏன்னா அவன் தனிப்பட்டதா உருவாகிறது இல்லை. அவனை வளர்த்து விடும் பொழுது, அவன் வளரும் பொழுது என்ன பார்க்கிறானோ, வளரும் பொழுது என்னது மனதில் போகுதோ அது அவனை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். முடிந்த அளவு அப்பா அம்மா முன்னுதாரணம் வைப்பதற்கான ஒரு நிலைமையை உருவாக்கணும். ரெண்டாவது, சமுதாயம் அதே மாதிரிதான். பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க, அதே மாதிரி கல்லூரிகளிலும் கூட அதே மாதிரி போற மாதிரி இருக்கணும். ஆசிரியர்களோ நிர்வாகமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இருந்தாங்கன்னா அதை பார்த்துட்டு போறாங்க. என்ன பாடப்புத்தகங்களை படிக்கிறத தாண்டி, வகுப்பறையில சொல்லிக் கொடுக்கறத தாண்டி, தன் வீட்டிலையும் வெளியிலையும் என்ன பாக்குறோமோ அதனுடைய பாதிப்பு தான் அவங்க என்ன பொறுத்தளவுக்கு. ஏன்னா நம்ம கண்ணாடியில் பாக்குறோமோ, கண்ணாடியில் நம்ம முகம் தான் தெரியும், வேற முகம் தெரியாதவங்க வருவதில்லை. அதே மாதிரி நம்முடைய முகங்களாக இருப்பவர்கள் தான் அடுத்த தலைமுறை இளைஞர்கள். அவர்கள் சரியா இருக்கணும் அப்படின்னா முகங்கள் சரியாக இருக்கணும். அது என்ன பொறுத்தளவுக்கு அப்பா அம்மா, அப்புறம் வெளியே வரும் பொழுது ஆசிரியர்கள், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு சமுதாயத்தாலும் வர்றாங்க, சமுதாயம் சரியா இருக்கும். இதுதான் எனக்கு எங்க அப்பா அம்மா கற்றுக் கொடுத்த பாடம். இதைத்தான் நான் எல்லாத்தையும் சொல்றேன். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட திரைமுகம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் பின்தொடர்ந்து செல்றது, அந்த விபத்துல சிக்கிறது, இது போன்ற சம்பவங்களும் தொடர்ச்சியா நடைபெற்று கொண்டே வருது. இதை நீங்க பாக்குறீங்க? இல்ல, அதுதான். அதாவது எல்லா தலைமுறைகளிலும் எல்லா இளைஞர்களுக்கும் யாரையாவது ஒருத்தர் ஆதர்ச விவசாயி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மனித இயல்பு. அதைத்தான் திருப்பி நான் சொல்றேன். அந்த ஒரு வேட்கையை எனக்கு தாகமா இருக்குதுன்னா தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதா. அது தண்ணீராக இருக்கலாம், இளநீராக இருக்கலாம், வேற ஏதாவது பலரசமாக இருக்கலாம். ஆனா கிடைக்கிறது குடிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துலதான் நம்ம ஆதர்ச புருஷர்களை வீட்டிலே உருவாக்க வேண்டும். அப்பா அம்மா சரியா வரணும். அப்பா அம்மா என்னாங்கன்னா நான் கற்றுக்கொண்ட பார்த்தது, இந்த அண்ணாதுரையினுடைய ஆதர்ச புருஷர் மயில்சாமி என்னுடைய அப்பா தான். அதுதான் என்னுடைய மயில்சாமி அண்ணாதுரை சொல்றேன் அப்படின்னா அது காரணம் என்னுடைய அப்பா. என்னை உருவாக்குறது முழுக்க உருவாக்கத்துல எங்க அப்பா பணிபுரிஞ்சிருக்காரு. அதைத்தான் நான் அப்ப எல்லா இடத்துலையும் சொல்றேன். எல்லா வீட்டிலையும் அவங்களுடைய தார்மீக இது என்ன அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு தன்னுடைய பையன் உயரமாக போகணும் விருப்பப்படுறீங்க. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதில் நீங்க எவ்வளவு காசு பணம் செலவு பண்றீங்களோ அதை தாண்டி நீங்க எப்படி முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்களும் சிறப்பாக இருப்பீங்க, உங்க குழந்தை குட்டியும் சிறப்பாக இருக்கும். சூழல்ல இல்ல நம்மள அதை நோக்கி தான் போகணும்னு சொல்றாங்க. போக வேணும்னு சொல்றேன் நானும் இப்போ. அதற்காகத்தான் இந்த ஒரு சவாலான நேரத்தை ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி கொண்டு பல 100 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 100 வருஷங்களாக இந்த ஒரு ஆராய்ச்சி தான் எப்படி நீரிலிருந்து ஹைட்ரஜன் ஆக்சைடை பிரிச்சு அதை எப்படி எரிபொருளாக பயன்படுத்த முடியும், பல இடங்கள்ல பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி வந்திருக்கு. ஆனா பல காரணங்களால அது முன்னெடுத்து எடுத்துட்டு போகல. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அது முன்னெடுத்து எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா சூரிய மின்சாரம் குறைந்த அளவில் கிடைக்கிறதோ இன்றைய தேவையும் அது மாதிரி இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து நம்ம இன்றைய சூழ்நிலையில நம்ம செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி 50-60 வருடங்களாக நிலவுக்கு அதுக்கு முன்னால போனவங்க நிலவில் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போக மறந்துட்டு திரும்பி போடுறாங்களோ வருவதற்கு காரணமாக இருந்து நம்முடைய சந்திரயான். அதே மாதிரி இப்ப திரும்ப நம்ம ஹைட்ரஜனை இன்னும் சிறப்பாக எடுத்துட்டு போக முடியும், எளிதாக செய்ய முடியும் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா இன்றைய வார சூழ்நிலையில முடிஞ்சு வரும் பொழுது, இப்ப கோவிட்டுக்கு முன்னால இருந்தோம் நம்மளும் வேற, கோவிட்டுக்கு பின்னால் நம்ம இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. கோவிட்ங்கிறது நமக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இந்த போர் சூழ்நிலை நமக்கு தேவையான எரிபொருளுக்கு மாற்றான எரிபொருள், சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்காத ஒரு எரிபொருளை உருவாக்குவதற்கான வாய்ப்பு உருவாக்கின்னு நினைக்கிறேன். தற்போது தேர்தல் நேரம் இது. இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க ஒரு அறிவுரை கூறணும்னா என்ன அறிவுரை கூறுவீங்க இந்த தேர்தல் சமயத்துல? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. நீங்களும் நிறைய இளைஞர்களை பார்த்தது, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் தான். அவங்களுக்கு ஒரு அறிவுரையா நீங்க தெரிவிக்கணும். அறிவுரை அப்படின்னு சொல்றதோட என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, மிக மிக கடினமான இதுக்கு பிறகுதான் நம்ம சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இந்த சுதந்திரத்தை நம்ம சரியா பாதுகாக்கணும், அதற்கான பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது. இப்போ அந்த கடமையில் முக்கியமானது நமக்கு வாக்களிக்க கண்டிப்பா வாக்களிக்கணும் ஒன்று. அப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் யோசிச்சு வாக்களியுங்க. இது ரெண்டும் உங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும்னு. யோசிச்சு வாக்களியுங்க. ரெண்டும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு நினைக்கிறேன். ஏன்னா மிக மிக கடினமாக இதுல கிடைத்த சுதந்திரம், இந்த சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் நமக்கு சிறப்பாக இருக்குது. ஆக அதை எடுத்துட்டு போகக்கூடிய வர்றாங்க இல்லையா, அவங்கள தேர்ந்தெடுக்க வேண்டியதுல நமக்கு பொறுப்பு இருக்கு. அது முக்கியமா இருக்கு.